ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் 4ல் வந்து 2025 கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு கொஸ்டினை வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த கொஸ்டினை பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, A:3:7, B:C:7:6 எனில் C மற்றும் A இவற்றினுடைய விகிதம் காண்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா, A:B, B:C கொடுத்துட்டு ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் C அண்ட் ஏக்குள்ள ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே, இப்போது நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு மட்டும் நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதேமாரி கீழே இருக்க டெலகிராம் லிங்க்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நமக்கு வந்து குயிஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகேவா, அவுட் சோர்ஸில் உள்ள குயிஸ்லாம் வந்து நம்ம கொடுக்கலான் இருக்கோம். அதனால் அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம்லேயும் மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா நீங்கள் ஆன்சர் கீயை வந்து செக் பண்ணுறதுல தான் வந்து மும்முரமாக இருப்பீங்க. ஸோ இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா தான் அந்த ஒவ்வொரு சம்முக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்பீங்க. ஸோ எக்ஸ்பிளைன் வந்து எப்படி வந்திருக்கு, அந்த சம் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே, இப்போ இந்த சம்முக்கான வந்து பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க, A:B வந்து 3:7, B:C=7:6. ஓகேவா, B:C=7:6 எனில் C மற்றும் ஏனுடைய ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, சிக்கும் ஏக்குள்ள ரேஷியோ, அந்த ஆர்டரை வந்து இதில் நம்ம மாற்றாமல் எழுதணும். ஓகேவா, என்ன கேட்டிருக்காங்க, C மற்றும் ஏ, நம்ம AC அப்படின்னு எழுதிடக்கூடாது. C மற்றும் ஏனுடைய ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதோடைய ரேஷியோ வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். என்னது, ABC இந்த மாதிரி வந்து நம்ம மேலே எழுதிக்கணும். ஓகேவா, இப்போ ஏக்குள்ள மதிப்பும் பிக்குள்ள மதிப்பும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்களா. அப்போ 3:7. ஓகேவா, ஏக்கு வந்து 3, இந்த A:B இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா, A ஈஸ்ட் ரேஷியோ. ஓகேவா, A ரேஷியோ B, A/B = 3/7 அப்படின்னு எழுதுறோம். அதுமாதிரி இந்த B/C வந்து நம்ம எப்படி B:C வந்து எப்படி எழுதுவோம்னா, B/C = 7/6 இந்த மாதிரி எழுதலாம். ஓகேவா, அப்போ ஏயோட மதிப்பு வந்து நமக்கு 3ன்னு அர்த்தம், பிக்கு வந்து 7ன்னு அர்த்தம். ஆனால் பிக்கு இங்கேயும் பாருங்க, இங்கேயும் ஒரு 7 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, சிக்கு வந்து 6. ஓகேவா, ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கிறதுக்கு வந்து நம்ம இப்போது 3:7 எழுதிட்டோம். அப்போ சிக்கு வந்து என்ன வரும், இந்த இதில் நமக்கு B, இந்த சிக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம B தானே இருக்குது, அந்த பிக்கு வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம், 7, அதை தான் இதுலேயும் போட போகிறோம். ஓகேவா, 7 அப்படிங்கிறத போட்டிருக்க போகிறோம். அடுத்தது வந்து நமக்கு BC, ரெண்டாவது வந்து நமக்கு P:C கொடுத்துருக்காங்களா. அப்போ பிக்கு வந்து என்னது 7. ஓகேவா, பிக்கு வந்து 7, சிக்கு வந்து என்னது 6. ஓகேவா, 6. அப்போ இதில் என்ன வரும், இந்த பாக்ஸில் என்ன வரும் அப்படின்னா, ஏ இருக்குது, ஏக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, B, அதாவது இந்த லைனில். அப்போ ஏக்கு பக்கத்தில் பிக்கு வந்து என்னது கொடுத்துருக்கோம், நம்ம 7 கொடுத்துருக்கோம். அப்போ இதில் 7 அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து இந்த ரெண்டு நம்பரை பெருக்கணும். ஓகேவா, ரேஷியோ பொறுத்தளவு இப்போ இதில் A:B கூட எழுதணும், இல்லை B:C கூட எழுதணுமா, இதை வந்து பெருக்கணும். 6×7 = 42 அப்படிங்கிறது எழுதணும் ரேஷியோ. 7×7 = 49 ரேஷியோ. அடுத்த 3×7 = 21. ஓகே, ஆனால் நமக்கு வந்து இப்போ இந்த 3 ரேஷியோமே கண்டுபிடிச்சோம். ஆனால் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, C:A அப்படிங்கிறத மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போது C:A. ஓகேவா, C வந்து நமக்கு என்னது, இதில் பாருங்கள், C வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 42. ஓகேவா, அப்போ 42 ரேஷியோ. ஏ வந்து நமக்கு என்னது, 21. ஓகேவா, இப்போ இதை வந்து எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ சுருக்கலாம், அதாவது அடி கொடுக்கலாம். ஓகேவா, இது வந்து அடி கொடுக்கும் பட்சத்தில் பாருங்கள், 1 21 2 21 42 அப்படிங்கிறது போகும். இது வந்து 1 அப்போ ஆன்சர் வந்து 2:1. ஓகேவா, ஆன்சர் 2:1. ஆன்சர் வந்து 2:1. ஓகேவா, டி தான் ஆன்சர், 2:1. ஓகேவா, ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு எண்களின் ரேஷியோ வந்து 3:4, மேலும் அதன் HCF வந்து 4 எனில் LCM வந்து கேட்டிருக்காங்க. மீப்போவை வந்து 4 எனில் அவைகளின் LCM கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரேஷியோ வந்து 2 numbers 3:4, HCF is 4, then their LCM is அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ ரெண்டு எண்கள் ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு எண்களுடைய ரேஷியோ வந்து என்னது,
அந்த 2 எண்களை வந்து நம்ம x/y அப்படிங்கிறத வச்சுக்கலாம் ஓகேவா. 3:4 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. HCF வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மிப்போவா வந்து 4 கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. இப்போ ரொம்ப சிம்பிள் ஓகேவா. எப்போவுமே நமக்கு HCF வந்து கொடுத்துட்டாங்கன்னா அந்த HCF வந்து இது கூட பெருக்கினாலே அந்த 2 ரேஷியோவில் இருக்கிறது, அதாவது இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா 3x, அதாவது இது எப்படி எழுதுவோம்னா 3x, 4x. இந்த x அப்படிங்கிற மதிப்பு வந்து நமக்கு தெரியாது ஓகேவா. இப்போ HCF கொடுத்துட்டாங்கன்னா இந்த x இருக்க இடத்துல வந்து 4 வந்து அப்ளை பண்ணி பெருக்கிடலாம் ஓகேவா. அப்போது அந்த x y என்ன நம்பர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா. அப்போ x/y அப்படிங்கிறது வந்து x இருக்க இடத்துல வந்து 4 HCF வந்து கொடுத்துட்டாங்கன்னா அந்த நம்பரை வந்து பெருக்கிடலாம். அப்போ 3x4 ரேஷியோ தானே ஓகேவா. அப்போ அடுத்த 4 x இருக்க இடத்துல 4 வந்து போடணும் ஓகேவா. அப்போ எதுக்கு 4 போடுதோ HCF வந்து நமக்கு 4 ஓகேவா. எல்சிஎம் கொடுத்தா அது வேறு மாதிரி கண்டுபிடிக்கணும். HCF கொடுத்துட்டாங்கன்னா அந்த நம்பரை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 3×4 12, 4×4 16 ஓகேவா. அப்போ அந்த 2 நம்பர் என்னது 12 16 ஓகேவா. 12 16. அப்போது நமக்கு தேவை என்னது எல்சிஎம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. நமக்கு இன்னொரு ஃபார்முலா ரெண்டும்னா 2 எண்களின் பெருக்கல் பலன், 2 எண்களின் பெருக்கல் பலன் = எல்சிஎம் இன்ட்டு HCF. இந்த ஃபார்முலாலையும் நம்ம போட்டு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துடலாம் ஓகே. இந்த 2 எண்களுடைய பெருக்கல் பலன் ஓகேவா. அப்போ இந்த 2 எண்கள் என்னது 12 × 16 = எல்சிஎம் நமக்கு தெரியாது, அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். HCF வந்து நமக்கு என்னது 4 ஓகேவா. HCF வந்து நமக்கு 4 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா நம்ம டேரெக்டாக அந்த 2 நமக்கு எல்சிஎம் தானே கேட்டிருக்காங்க, அந்த 2 எண்களுக்கும் எல்சிஎம் கூட எடுக்கலாம் ஓகே. அதுக்குள்ள பிரச்சனை இல்லாட்டா இப்படி கூட எடுத்துக்கலாம். 4×4 16. அப்போ x இந்த 12 4 பெருக்கினா என்ன கிடைக்கும் 12×4 48. அப்போ எல்சிஎம் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம். அப்போ எல்சிஎம் வந்து எவ்வளவு நமக்கு 48. இப்படி கூட நம்ம போட்டு அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த 12க்கும் 16க்கு வந்து எல்சிஎம் எடுக்கலாம் ஓகேவா. 6×2 12, 8×2 16, 3×2 6, 4×2 8 இந்த மெத்தட்லையும் செய்யலாம் ஓகேவா. அடுத்தது நம்ம இது பண்ண வச்சோம் 3 2 4. அப்போ இது வந்து மல்டிப்ளை 2 4, 4×2 8, 8×2 16, 16 3 எத்தனை 48. அப்போது எல்சிஎம் நமக்கு 48 தான் வரும். இது வந்து இந்த ஃபார்முலா வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஓகேவா. இதுக்கு நீங்கள் HCF கண்டுபிடிக்கனாலும் 12க்கும் 16க்கும் HCF கண்டுபிடிச்சா நமக்கு 4 வரும் ஓகேவா. அந்த நம்பருக்கு இந்த சம் இப்படி தான் இருக்கான ஆன்சர் வந்து என்னது 48 ஆன்சர் வந்து 48 ஓகே. இப்போ அடுத்த சம் பார்ப்போம் ஓகே. இந்த சம் பாருங்கள். ஒரு எண் x ஆனது 13ஆல் வகுப்படும். இந்த எண் வந்து 16, 24 மற்றும் 32ஆல் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறதெனில் எக்ஸினுடைய மிகச்சிறிய மதிப்பு வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா. ஒரு எண் கொடுத்துருக்காங்க, அந்த எண் என்னன்னு கொடுக்கலாம், அதை எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து 13ஆல் வந்து வகுப்படும் ஓகேவா அந்த எண். அது போக 16, 24, 32ஆல் வகுக்கும் போது ஒவ்வொரு முறை, அதாவது அந்த எண்ணை வந்து 16 அப்புறம் 24 32 இதால் வகுக்கும்போது மீதி வந்து நமக்கு 6 கிடைக்கும் ஒவ்வொரு முறையும் வகுக்கும்போது ஓகேவா. அப்போது இது வந்து நம்ம ஆப்ஷனை வச்சு நம்ம எடுத்துடலாம் ஓகேவா. இப்போ வந்து பாருங்கள் ஃபஸ்ட் ரூல் மொத்தம் 2 ரூல் கொடுத்துருக்காங்க. அந்த எண் வந்து 13ஆல் வகுப்படும். அதுக்கப்புறம் இந்த நம்பரால் வகுக்கும்போது மீதி வந்து 6 கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம 13ஆல் வகுப்படக்கூடிய எண்கள்லாம் பார்த்துட்டோம். இந்த 390 அப்படிங்கிறது பாருங்கள். 1 13 13, 2 13 30 26, 3 13 39 அப்படிங்கிறது வரும். அப்போ ஃபஸ்ட் நம்பர் 13ஆல் வந்து வகுப்படும். அடுத்த இந்த 2வது நம்பர் வகுப்படுமா பாருங்கள் 39. அடுத்த 1 அப்படிங்கிறது இருக்குது, இது பார்த்தாலே வகுப்படாது. அப்போது இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள் 1 13 13, 2 13 26 அப்படிங்கிறது இருக்குது. அப்போது நம்ம இதை வந்து இப்படி வச்சு 388, 1 13 13, 2 13 26, மீதி வந்து 38ல் வந்து 26 போனால் வந்து எத்தனை வருது 8ல் 6 போனால் 2 12 129 அப்படிங்கிறது வந்து வருது. 13 வந்து இதில் அடி போகுமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து 13ஆல் வந்து அடி போகாது ஓகேவா. அடுத்தது இந்த 392 இதுவுமே நமக்கு அடி போகாது. இந்த 2 அப்படிங்கிறது இருக்குது, அப்போ அடி போகாது. இந்த ஒரு நம்பர் மட்டும் தான் அடி போகும். இதுவே நம்ம ஆப்ஷனை வச்சு நம்ம எடுத்துட்டோம். இருந்தாலும் இன்னொரு திருப்பு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேவா. இந்த ரூலும் இதில் வந்து அப்ளை ஆகுதா, ஆன்சர் வந்து 393. இந்த ரூலும் இதுக்கு அப்ளை ஆகுதான்னு பார்த்துடலாம். அப்போ 16 24 32 இதுக்கு வந்து நம்ம ஒரே நம்பரை, அதாவது ஒவ்வொரு நம்பரையும் போட்டு நம்ம வந்து அடி கொடுக்க வேண்டாம். 16 24 32 இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்துடலாம் ஓகேவா. 8 2 16, 1 2 2 2 4, 1 2 6 2 12. அடுத்தது 4 2 8, 6 2 12, 8 2 16, 2 4 3 2 6, 4 2 8. அடுத்த 2ஆல் எல்சிஎம் பண்ணுங்க. 1 2 2 3, 2 4,
ஓகே. அப்போ 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 3 பெருக்கணும் என்ன கிடைக்கும் 23 6 3 9 ஓகேவா. இப்போ எல்சிஎம் வந்து நமக்கு என்னது 96 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அப்போது இந்த 390 வந்து நம்ம வந்து 96ஆல் வந்து டிவைட் பண்ணுங்கள் ஓகேவா. 390 வந்து 96ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், மீதி வந்து நமக்கு 6 அப்படிங்கிறது வந்து கிடைக்கணும். அப்படி கிடைச்சாதான் அந்த ஆன்சர் கரெக்ட் ஓகேவா. 96 ஓகேவா. இதை வந்து ஒரு 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 4 6 24 மீதி 2 இருக்குது. 4 9 36 36ஐயும் 2ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும் 38 ஓகே. இப்போது இது கழிங்க, இங்கேருந்து 10 வந்துடும். அப்போ 10 4 போனால் என்னது மீதி 6 ஓகேவா. ஓகே. இப்போ இந்த நம்பரை அடி கொடுக்க முடிச்சா மீதி நமக்கு 6 அப்படிங்கிறது கிடைக்கிது ஓகேவா. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு ஏதான் ஆன்சர் பர்ஃபெக்டான ஆன்சர் ஓகேவா. ஃபஸ்ட்டு 13ஆல் வகுப்படுமா, ஃபஸ்ட் ரூலை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அடுத்து மீதி இருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு நம்பரை வச்சு நம்ம அடி கொடுத்தோம்னா நமக்கு டைம் ஆயிடும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பரை வந்து அடி கொடுக்கணும் பார்த்துடணும். 1 2 இது பார்த்தாலே அடி கொடுக்காது. இது மாதிரி நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. இது ஆப்ஷனை வச்சே எடுத்துடலாம். ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து ஆட் ஆகிக்கோங்க ஓகேவா. அதில் வந்து நம்ம குயிஸ் வந்து போட்டோம் ஓகேவா. ஓகே. இப்போ அடுத்தது வந்து நம்ம மீதி இருக்க சம் எல்லாம் ஒவ்வொரு வீடியோவில் வந்து நம்ம பார்த்துட்டு வருவோம். தேங்க்யூ.